அல்லேலூயா. பரலோகத்துல 24 மணி நேரமும் துதி. கோடான கோடி தேவ தூதர்கள் இல்ல ஸ்தோத்திர தேவ சேனை அவரை துதித்து கொண்டிருந்தாலும் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுது, இதோ மனிதர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அதெல்லாம் அவர் விரும்பலங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் மூலமாய் மகிமைப்படுவதையே அவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அவர் மகிமைப்படும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உங்களை பார்த்தா தேவ நாம மகிமைப்படுறாங்களா? ஸ்தோத்திர தேவ நாம மகிமைப்படுதா? உங்களை பார்க்கிறவர்கள் நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது ஸ்தோத்திரம் அந்த மகிமை இழந்தவராய் காணப்படுகிறாரா என்பதை நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்போ அவரை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவர் சந்தோஷப்படுகிறாரா, மகிமைப்படுகிறாரா அல்லது துக்கத்தோடு இருக்கிறாரா என்பதை ஸ்தோத்திரம் வைத்துதான் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து நமக்குள் இருக்கிற தேவன் மகிமைப்படும்படியாக இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக எத்தனை பேர் கர்த்தரை சமூகத்தில் ஸ்தோத்திரம் அவரை கனப்படுத்தும்படி உங்களுக்கு எப்படி வசதியோ எழுப்பி நின்று அல்லது முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் ஹல்லேலூயா நன்றி அப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா 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 நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 thank you Lord. உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உதடு துதிக்கட்டுமே அவரே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் 63ஆம் சங்கீதத்தில், ஆமென் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்களுமே ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி கையெடுப்போம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொல்லுங்க. உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது சொல்லுங்க. உம் சமூகம் ஆமென் உயிரிலும் மேலானது உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொல்லுங்க. என் உதடு ஆமென் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கரோ. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே தாங்குதையா உமது கரம். உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது சொல்லுங்க. ஆவியில களி கூர்ந்து ஆமென் ரீபாலாபா உயிரிலும் மேலானது உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொல்லுங்க. உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்
தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். சொல்லுங்க, என் தகப்பன் தேடுகிறேன் தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். உம் சமூகம் ஆமென் மேலானது ஐயா, உம் சமூகம் ஆமென் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு ஆமென் glory ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். சொல்லுங்க, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஓம் சமூகம் ஆமென் உயிரிலும் மேலானது. ஓம் சமூகம் அப்பா உயிரிலும் மேலானது. சதகவேத்தியும் சமூகம் மேலானது. எஸ், உமக்கே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் உள்ளவரே உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓஹோ, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. போதிக்கிறாரா? ஆமென். கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும், சொல்லுங்க, வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். வழி இதுவே என்று, அதனால ஆராதிப்பேன் உம்மை. ஆமென் ஆராதிப்பேன், ஆமென் ஆராதிப்பேன், ஆமென் முழுவத்தோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எஸ் எஸ், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகின்றேன். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். கிருபையினால் என்னை ஆமே உம்மை ஆராதிப்பேன். ஓஹோ, ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என்
என் ஆயுள் முடியும் வரை உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே. சொல்லுங்க, உண்மை உள்ளவரே, நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் அப்பா, என் ஆயுள் முடியும் வரை உம்மையே 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமயங்களை ஒதுக்கி காலங்களை ஒதுக்கி உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன், உம்மோடு உறவாட விரும்புகிறேன் சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆமென் 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 ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மகிழ்வாராக, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மகிழ்ந்து கம்பீரமாய் சந்தோஷமாய் களி கூறுவாராக. கையை தட்டி ஆமென். உம்மை ஆராதிப்பே. வாரம் ஃபுல்லா உங்க நிலைமை என்னன்னு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை சந்தோஷமா வச்சிருந்தீங்களா? வாரம் ஃபுல்லா ஆராதிச்சீங்களா? ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். எத்தனை முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், அவரை நீங்க சந்தோஷப்படுத்த மறந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை நீங்க மறந்துதான் போகணும். ஸ்தோத்திரம். சமாதானத்தை மறந்துதான் போகணும். ஸ்தோத்திரம். அவர் தரமாட்டார், உங்களை சமாதான குலைச்சலுக்கு நேராக தான் நடத்துவார். ஸ்தோத்திரம். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நேரங்கள் கிடைக்கும் போது அல்ல, நேரங்களை ஒதுக்கி கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து அவரை ஆராதிக்கணும், அவரை பாடணும், அவரை துதிக்கணும். அப்பான்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தும் போதுதான் அவர் உங்க பேரில சந்தோஷமாய் அமர்ந்திருப்பார்னு சொல்லி செப்பனியா 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் கடந்த வாரம் ஃபுல்லா அவரை ஆராதிச்சிங்க? அவரோட எத்தனை பேர் தொடர்புல இருந்தீங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருந்தீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அன்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எதற்காக? மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். சொல்லுங்க, மகனாக. ஆமெனப்பா. மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. எத்தனை பேர் நம்பிக்கை சொல்றீங்க? ராஜாக்களும். ஆமென் ஆமென்
ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். அன்பு செய்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமோ கனமோ வல்லமையும் பலனோ. சொல்லுங்க, ஸ்தோத்திரமோ ஸ்தோத்திரமோ கனமோ வல்லமையும் பலனோ. மாட்சிமையும் துதியும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும், எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். அன்பு செய்கின்றோம். இப்ப கரங்களை உயர்த்தி பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். கடைசி ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். மறுபடியும் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். இப்ப எப்படி அல்லேலூயா ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. எத்தனை கரங்களை தட்டி ஆண்டவரே என் ஆயுள் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பேன் அப்பா, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லிதான் எங்களுக்குள்ள நீங்க வாசமா இருக்கிறீங்கப்பா. பரலோகத்துல வாசமா இருப்பதை காட்டிலும் 24 மணி நேரம் துதி,
தேவ தூதர்கள் தேவ சேனைகள் அவர்களை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுல பிரியப்படாம எங்களுக்குள்ளிருந்து எங்கள் ஆராதனை மேல் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறபடியினாலே அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு, தேவனை வேதனைப்படுத்தாதபடிக்கு, எப்போதும் அவரை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீங்க கிருபை கொடுத்தாதான் நாங்க அதை செய்ய முடியும். அதனால எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட உறவில இணைந்திருக்க, உம்மோடு கூட உறவில இணைந்திருக்க, கட்டாய் இல்லை, தொடர்ந்து உறவில நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பதான் நாங்க இந்த ஆசீர்வாதமா இந்த உலகத்துல வாழ முடியும். ஒருவேளை இந்த உலக ஓட்ட முடியுமானால் நாங்க பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாப்பா. கிருபை கொடுத்து நடத்துங்க. மீதியான நேரத்தில் அப்படியே நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை பேசி கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாய், ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்பும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.